தமிழக அமைச்சரவை விரிவாக்கத்தில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தை உள்ளடக்கிய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக கடலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பி ராஜ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னையின் மிக முக்கிய உள்கட்டமைப்பு மற்றும் நகர திட்டமிடலை தீர்மானிக்கும் CMTA அமைப்பின் தலைவராக சென்னையை சேர்ந்த ஏதேனும் ஒரு உறுப்பினர், சென்னையின் மிக முக்கிய உள்கட்டமைப்பு மற்றும் நகர திட்டமிடலை தீர்மானிக்கும் CMTA அமைப்பின் தலைவராக சென்னையை சேர்ந்த ஏதேனும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நியமிக்கப்படலாம் என்ற தீர்ப்பு அரசியல் வட்டாரத்தில் நிலவிய சூழலில் இவருக்கு இத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பு வகிக்கும் பி ராஜ்குமார் தாவேகாவின் பொதுச் செயலாளர் என் ஆனந்தின் தீவிர விசுவாசியாக செயல்பட்டதன் காரணமாகவே இந்த முக்கிய மாவட்ட பொறுப்பையும் அதன் தொடர்ச்சியாக கடலூர் தொகுதியில் காலம் காணும் நல்வாய்ப்பை பெற்று தற்போது MLA-வாகவும் உயர்ந்துள்ளார். தாவேகாவின் பொதுச் செயலாளர் என் ஆனந்தின் தீவிர விசுவாசியாக செயல்பட்டதன் காரணமாகவே இந்த முக்கிய மாவட்ட பொறுப்பையும் அதன் தொடர்ச்சியாக கடலூர் தொகுதியில் களம் காணும் நல்வாய்ப்பை பெற்று தற்போது MLA-வாகவும் உயர்ந்துள்ளார். ஆரம்ப காலத்தில் விஜய் மக்கள் மன்றம் இயக்குனர் SA சந்திரசேகரன் முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்தபோது கடலூர் மாவட்ட தேர்தல்களில் அவரது அறிவுறுத்தலின்படி அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்மத் உள்ளிட்ட கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாகவே விஜய் ரசிகர்கள் தீவிர தேர்தல் வேலைகளை செய்து வந்தனர். ஆனால் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை முறைப்படி அறிவித்தவுடன் மாற்றுக் கட்சியினருக்கு வேலை செய்வதை முற்றிலுமாக நிறுத்திக் கொண்ட ரசிகர்கள் கட்சியின் தீவிர தொண்டர்களாக தங்களை மாற்றிக்கொண்டனர். இத்தகைய அரசியல் மாற்ற சூழலில் சிதறிவிடாமல் இருந்த அந்த ரசிகர் பட்டாளத்தை அப்படியே தாவேகாவின் கட்டுக்கோப்பான தொண்டர்களாக தக்க வைத்துக் கொண்டு கடலூர் மாவட்டத்தில் கட்சியை பலப்படுத்தும் அடிமட்ட வேலைகளில் ராஜ்குமார் அதிரடியாக இறங்கியதே பலம் வாய்ந்த பழமை அரசியல் கட்சிகளை வீழ்த்தி அவருக்கு இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியையும் தற்போது மிக முக்கிய இலாக்காவுடன் கூடிய அமைச்சர் பதவியையும் தேடி தந்துள்ளது.